கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான பிரைஸ் டிவி நேயர்களே, உங்கள் எல்லாரையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை இந்த பிரைஸ் டிவி ஜெப நேரத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. விசேஷமாக இந்த ஜெப ஐக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்த பிரைஸ் டிவி ஸ்தாபனத்தாருக்காக ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மென்மேலும் பெருகச் செய்து அந்த இதன் மூலமாக அநேக தேசங்களுக்கு அநேக ஜனங்களுக்கு தேவ நாமத்தை அறியக்கூடிய இயேசு கிறிஸ்து யார் என்ற மகிமையான ஒரு அனுபவத்தை அறியும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் இன்னும் அதிகமாக விளங்கச் செய்கிறார். இன்னும் அதிகமாக விளங்கச் செய்வாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ ஜெபத்தில் கலந்து கொண்டவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கிருபையினால் நிரப்பாராக. இந்த நாளிலும் ஒரு ஜெபம் பண்ணிக்கொண்டு ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரிசுத்தமுள்ள தேவனே, அருமையான அந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தி வந்திருக்கிற மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஜெப நேரத்தை எங்கள் வாழ்க்கையில் இந்த தந்தற்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று உண்மையாக இருக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், ஏசப்பாவை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுக்க ஜீவிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுத் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு ஆபேல் காணிக்கை செலுத்தினான், கர்த்தருடைய காணிக்கை அங்கீகரித்தார். காயினும் காணிக்கை செலுத்தினான், ஆனால் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லைன்னு பார்க்கிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் பண்ணுகிற ஜெபம் உம்மால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவில் எங்களுடைய வாழ்க்கையும் இந்த இருதயமும் என்னுடைய எல்லா காரியமும் உமக்கு பிரியமாக இருக்கணும்ப்பா. காயினே போல அல்ல, ஒரு ஆபேலை போல உமக்கு முன்பாக இருக்க கிருபைத்தாரும். ஜெபத்தில் கலந்து கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேவ அனுகூலம் உண்டாகட்டும். இந்த விசேஷமாக ஆண்டு இந்த பொல்லாத உலகத்தில் வாழுகிற நாங்கள் எப்போது தேவனோடு நடந்து இந்த ராஜ்யத்துக்கு வருகைக்கு ஆயத்தப்பட கிருபைத்தாரும். ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் ஆண்டவரே கவனமாக கேட்கிறவர். ஏற்ற வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பலன்களை தந்து நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இந்த உலகத்தில் ஆண்டவரே யாருக்கு முன்பாக தலை குனிந்து போகாதபடி கர்த்தருடைய கிருபையினால் உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனோருக்கு பிரியமாக இருக்க கிருபைத்தாரும். எல்லாரும் ஆசீர்வதியும். இந்த ஜெப நேரத்தை கர்த்தர் புறப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை மாற்றுறோம், வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். அல்லேலூயா. இன்னொரு தடவை வாசிக்கிறேன். வசனத்தின் ஆழத்தை நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆழமாக அதை பயன்படுத்துவாராக. அதை ஆழமாக நிலத்தை ஆழமாக உழுது விதை போடுவது போல நம்முடைய இருதயத்தில் அந்த வசனத்தின் அந்த பரிசுத்தத்தை, வசனத்தின் மகிமையை நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் ஆழமாய்ப்பாராக. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் கர்த்தர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் நாம் ஆளும்போது வேதம் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். நாம் ஆராதிக்கிற தேவன் உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், சத்ருவை ஜெயித்தவர், சத்ருவின் தலையை நசுக்கினவர். ஆமேன். அல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், அவருக்கு பின் செல்கிற உண்மையாய் அவரை நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். அவனுக்கு எதிராக சங்கீதத்தில் பல வசனங்களை வாசிக்கும்போது, பல சங்கீதத்தை வாசிக்கும்போது சத்ருவானவன் பிள்ளைகளுக்கு எதிராக எவ்வளவு பயங்கர மூர்க்கமாக வருவான் என்பதை பார்க்கிறோம். ஆனால் எல்லா இடத்திலும் எல்லா சத்துருக்கள் மேலும் தேவன் பிள்ளைகளுக்கு தேவன் கிருபையாக அவர்களோடு இருந்து சத்துருக்கள் இவர்கள் மேலே பலங்கொள்ளாதபடி, பலவந்தம் பண்ணாதபடி சத்துருக்களுக்கு மேலே கர்த்தர் பலங்கொள்ளுகிற பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போது சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு நிறைய யுத்தங்கள் வந்தது.
தாவீது நிறைய ரத்தம் சிந்தினவன். அவன் பெரிய ரத்தம் சிந்தினது அவனை நீ எனக்கு இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னான், கட்ட வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் நிறைய ஏராளமான பொன் பொருள், வெண்கலம், நிறைய பொருள் அவன் சேர்த்து வைத்தான். அதை வைத்து தான் சாலமன் கட்டினான். ஆனால் காரணம் தேவ மனுஷனாகிய தாவீது தான். இப்போ அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் 30 வருஷம் யுத்தம் பண்ணணும் தான். 30 வருஷம் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னே கோலியாத்திலும் தொடங்கின யுத்தம். ஆமென். கோலியாத்தை ஒரே கல்லினால கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அப்போ அவன் சொல்கிறான், இந்த சத்துரு கோலியாத்திலேருந்து கோலியாத்தனை உன்னை இப்பொழுது கொண்டு ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுக்க போகிறான்னு சொன்னான். அவன் சொல்ல 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 இவன் சோதராம் சோதராம் சோதராம்னு ஒருவேளை நான் அப்படி நினைக்கிறேன், கற்பனையாக. அது அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. சில படக்காட்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அவன் இப்படியே அவன் நினச்சிருப்பான், ரெடியா ஆண்டவரே சோதராம், அவன் கர்த்தரை துதிக்கிறவன் துதித்து கொண்டே வந்திருப்பான். ஆண்டவரே சோதராம் 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 துதித்து கொண்டே நினச்சிருப்பான். அப்படியே அவன் சுழற்றி அடிக்கும் போது கர்த்தர் அந்த கல்லை எந்த இடத்துல பட்டாமல் விழுவானோ அந்த இடத்துல கரெக்டாக போய் படும்படி கேள்விச்சார். இல்லையா? அப்போ சத்ரு அவன் மேலே ஜெயம் எடுக்கலான்னு நினைத்தான். ஆனால் அந்த சத்ரு அவன் மேலே என்ன செய்யலை, மேற்கொண்டு அவன் மகிழ விடலை. ஆமேன். அதே போல தான் தாவீதே போல தேவனை ஆராதித்து தேவனை துதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு எதிராக போர் செய்கிற ஒருவேளை சத்துரு நேரடியாக போராடலாம், சில மனிதர்கள் மூலமாக போராடலாம். அது மிகவும் நெருக்கமான, நமக்கு நெருக்கமான மனிதர்களாக கூட இருக்கலாம். நம்மை நன்றாக வழிநடத்துகிற மனிதர்கள் கூட நமக்கு எதிராக சத்துருக்களாக மாறக்கூடிய நான் அனுபவித்தே சொல்கிறேன். ஆச்சரியமாக இருக்கும், இவர்கள் எப்படி நமக்கு உரமாக மாறினார்கள். ஏன்னா பிசாசானவன் எப்படியாயிரும் நம்மை கத்தரை விட்டு விலகி போக செய்ய ஏதாவது தந்திரத்தினா யாரை கொண்டாய் அவன். ஆனால் பிறகு அந்த எதிர்த்தவெல்லாம் பிறகு அனுகூலம் ஆகிவிட்டார் சில வருஷங்களுக்கு பிறகு. இப்போவும் சில அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. கர்த்தர் நல்லவர். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு சத்ருவானவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் அவன் நம்மை மேற்கொண்டு மகிழ விட்டாமல், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக எழும்புகிற அந்த உலக மாமிசம் பிசாசின் வல்லமைகள், சத்ருடைய வல்லமைகள் உங்கள் மேல் ஜெயமெடுத்து மகிழ விட்டாமல் கர்த்தர் உங்களை கைதூக்கி எடுக்கிற தேவன். அல்லேலூயா. கைதூக்கி எடுத்தபடியினால் நான் அவரை போற்றுவேன். அப்போ அப்படி கைதூக்கி எடுக்கும்போது நாம் கர்த்தரை இப்படி துதிக்காமல் இருக்க முடியுமா? அப்போ கர்த்தரை சத்தமிட்டு அல்லேலூயா என் ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம்னு சொல்லி சங்கீதக்காரன் துதித்தது போல நாம் துதிப்போம். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை எதிராக வருகிற சத்துருக்கள் நமக்கு எதிராக நம்மை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் கர்த்தர் நம்மை கைதூக்கி எடுக்கிற தேவன். அல்லேலூயா. சரி, நாளைக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தில் நடுநாயகராக இருந்து இந்த ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நடத்தி தருவாராக. ஸ்தோத்திரம். ஜெபத்தில் கலந்து கொண்டவங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம தனி ஜெபம் பண்ணக்கூடியவங்களும் தெரியும். காலையில் எழும்பி அதிகாலை எழும்பி இருட்டோடு கர்த்தரோட வேலைகளை செய்து போல கர்த்தருடைய பாதப்படி அமர்ந்து முழங்காலிட்டு கர்த்தனை பார்க்கிற பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சரி, நம்ம ஜோகணும். இந்த நாளிலும் இன்றைய தினம் இன்றைக்கு வாழ்க்கை முழுவதும் தேவ அனுகூலமும் தேவ கிருபையும் நமக்கு வேணும். அதை விசேஷமாக இந்த நாளுக்குள்ள கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர முடியாது. ஜெபம். பரிசுத்தமுள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், நீர் கிருபையுள்ள தேவன், கிருபை நிறைந்த தேவன், நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுகிற தேவன். கிருபை உம்முடையது. அந்த கிருபை என்கிற வார்த்தைக்கு பொருத்தமான ஒரே ஒரு நபர் என் மகிமையின் தேவனாகிய கர்த்தர் தாமேன்னு பார்க்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இந்த ஜெபத்தில் உமக்கு முன்பாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளுக்குள்ள கிருபையை தாரும். வாழ்க்கை முழுவதும் நம்முடைய கிருபை வேணும்ப்பா. கிருபையுள்ள தேவனே மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை
அடியார்களை உம்முடைய கிருபையின்படியே நீ நடத்துகிற தேவன் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ நடத்துகிற தேவன். ஆமென். உம்முடைய கிருபையின்படியே எங்களை நடத்துகிற தேவன் அப்பா. இந்த பிள்ளைகளை நடத்தும். இந்த நாளுக்கு தேவையான கிருபையை தாரும். சத்துருக்கள் மேல் ஜெயம் எடுக்காதபடி ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு 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 இடத்திலும், ஒவ்வொரு மணித்துளியிலும், ஒவ்வொரு வினாடியிலும் இந்த கிருபை எங்களை தாங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு இருந்தால் வேறு எதுவுமே எங்களை வேண்டாம்ப்பா. ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதாப்பா. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு, இந்த குடும்பத்தினருக்கும் இந்த கிருபை அதிகமாக அதிகமாக அவளுக்கு மேலே இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் அடுத்த ஜெப குறிப்பு, இந்த நாளிலும் பிறந்த நாள் காண்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, அதே போல் திருமண நாளை காண்கிற 2 காரியத்தை ஜெபிக்க போகிறோம். ஜெபணுமா? அதாவது இந்த உலகத்தில் கர்த்தர் பிறக்க வைத்திருக்கிறார். நம்ம ஒருவேளை ஒரு வயது ஆனவர்கள் இருக்கலாம், 80 வயது ஆனவர்களும் கூட இந்த ஜெபத்தில் இருக்கலாம், 90 வயது ஆனவர்களும் கூட இருக்கலாம். அதுக்காக ஸ்தோத்திரம். நமக்கு எந்த அளவுக்கு எத்தனை வருடம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கிருபை வைத்திருக்கிறாரோ அத்தனை வருஷங்களும் தேவ பலத்தினால் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபணுமா? தேவன் நம்முடைய பிறப்பு என்ன சொல்லலாம், கர்த்தருடைய சித்தப்படி தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அது நம்மை பிறப்பித்த உலகத்தில் நம்மை பெற்றெடுத்தவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்மால் அவள் இதை நல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். என் பிறப்பு நிமித்தம் என் பெற்றோர்கள் சந்தோஷப்படணும். என் பிறப்பு நிமித்தம் என் உறவினர்கள் சந்தோஷப்படணும். என் பிறப்பு நிமித்தம் நான் ஆராதிக்கிற சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் சந்தோஷப்படணும். என்னை வழிநடத்தோடு சந்தோஷப்படணும். என்னோட வேலை செய்யணும். என் பிறப்பு நிமித்தம் இந்த உலகத்தில் நமக்கு தெரிந்தவர்கள் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அதே போல தான் பிறப்பு ஒன்று. அதே போல் நாம் திருமண நாளை காண்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜெபம் பண்ணும். அன்பின் பரிசுத்தமுள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த நாளிலும் புதிதாக பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், உடைய பிள்ளைகளை நீ நன்மையால் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை வருடங்களும் ஒருவேளை சில சூழ்நிலைகளில் அவர்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி, ஆண்டவரே, பல சூழ்நிலைகளில் என்னை என்று அங்கலாய்க்கிற வருஷங்களை தாண்டி வந்திருந்தால், ஆண்டவரே, இந்த புதிய வருஷம் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் அவளுக்கு விடுதலை பெறுகிற வருஷமாக, ஆண்டவரே, வெண்கல தாட்பலை உடைத்து இரும்பு கதவுகளை திறக்கிற தேவன் அல்லவா. ஆண்டவரே, அவிதமாமுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த புதிய வருஷத்தை சந்தோஷ சமாதானத்தோடு அனுபவிக்க, இனியுள்ள வருஷங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக அவள் கழிக்க கர்த்தர் கிருபை தாரும். என்னோடய பிறப்பு நிமித்தம் எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் யாரும் சந்தோஷப்படணும்ப்பா. அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையை கர்த்தர் தாரும். தேவனே, இந்த நாளிலும் திருமண நாளை காண்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணமாக இணைக்கப்பட்ட தேவ கிருபை இணைக்கப்பட்ட பிள்ளைகள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தேவனுக்கு பயந்து குடும்பத்தை கட்டி எழுப்ப கிருபை தாரும். ஆண்டவரே, பக்தியுள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்க கிருபை தாரும். தேவனே, ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியம் திருமணமாகி ஒருவேளை சில வருஷங்கள் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் யாராவது இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் யாராவது அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களானால், இயேசுவின் நாமத்தினாலே இந்த வருஷத்தில் அவளுக்கு ஒரு நன்மை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறுவதாக, சத்துருடைய கோட்டையில் துறைக்கு விழுவதாக, சாபங்கள் இயேசுவின் நாமத்தை மாறுவதாக. உம்முடைய செல்வை மரணத்தின் மூலமாக ஆண்டவரே மேல் சாபங்களை அகற்றிவிட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய பிள்ளைகள் சாபங்கள் எல்லாம் மாறி உடைய பிள்ளைகள் சந்தோஷ சமாதானத்தை அடைந்து தேவனே ஆசீர்வாதமான நாட்களை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருமணத்தில் இணைக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய குடும்பங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு காணப்பட, இந்த பொல்லாத உலகத்தில் பயங்கரமான தகர்ப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள், உம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் சந்தோஷ சமாதானத்தோடு காணப்பட இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் வீடுகளில் சில விசேஷித்த நிகழ்ச்சிகளை வைத்திருக்கிற அந்த நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுபோல் இந்த நாளில் ஊழியம் செய்கிற, அது தேவனுடைய வசனத்தின்படி பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. அந்த வசனத்துக்கு பயந்து தேவ சித்தப்படி செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜெபம்.
அன்பின் பரிசுத்த தேவனை ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய குடும்பங்களில் நடக்கிற நல்ல விசேஷமான நிகழ்ச்சி ஏதாவது இந்த நாளில் நடக்குமானால் ஆண்டவரே அதில் உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும், எல்லாம் உமக்கு உங்களுடைய சித்தப்படி உமக்கு பிரியமாக நடைபெறணும். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் நாங்கள் செய்யக்கூடாதப்பா. கர்த்தர் காத்துக்கொள்வீராக. அந்த நிகழ்ச்சியுடைய பிரசன்னம் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பதை போல விசேஷமாக உமக்கென்று ஊழியம் செய்து ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக திருப்புகிற அந்த மகத்துவமான பணியை கர்த்தர் கடைசியில் நீர் உடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்ட அந்த மகா பெரிய மகிமையான பணியை யாரெல்லாம் சிறைமேற்கொண்டு ஆண்டவரே உத்தமமாக உமக்கு ஊழிஞ்சுகிறார்களோ அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருக்கென்று ஊழிஞ்சுகிறது உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை பார்க்கிறோம் மகா பெரிய மேன்மையுடன் பார்க்கிறோம். ஆண்டவர் அப்போஸ்தலர் பவுலை போல பேதுருவை போல ஆண்டவரே கர்த்தர் அக்கினி அபிஷேகத்தை நிரப்புவீராக. அவர் ஜெபிக்கும் போது அற்புதம் நடப்பதாக, அவர் ஜெபிக்கும் போது அதிசயம் நடப்பதாக, நோய்கள் இயேசு நாமத்தில் சுகம் ஆவதாக. ஆமென். சோத்திரம். அவ்விதமான மகிமையான காரியங்களை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்யும். ஊழியங்கள் செய்கிறவர்கள் தேவனுக்கு பயந்து தேவ சித்தப்படி வசனத்தின்படி நல்ல முன்மாதிரி உள்ள ஜீவியம் செய்து யாருக்கு இடரலற்ற ஒரு ஜீவித அப்போஸ்தலர்கள் எப்படி ஊழிஞ்சதல் அப்படி ஊழிஞ்சிய கிருபையை கற்றுக்கொடும். இந்த கடைசி நாட்களில் பயங்கரமான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். என்றாலும் இந்த வசனம் சத்தியம். இயேசு கிறிஸ்துடைய வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. ஆண்டவரே நம்முடைய வசனத்தின்படி ஊழிஞ்ச நம்முடைய பிள்ளைகளை இன்னும் ஆசீர்வதித்து இன்னும் பலப்படுத்தும். அவளுக்கு எதிராக சத்துரு இருக்கிற எல்லா பொல்லாத வல்லமையும் ஆண்டவரே பேதுருக்கு எதிராக வந்த வல்லமையை சிதறடித்த தேவன் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக போர் செய்கிற எல்லா பொல்லாதவர்களையும் சிதறடித்து நல்ல சுகமும் பலமும் கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தில் திரளான ஆத்துமாக்கள் மனம் திரும்பி சபையில் சேர்க்கப்பட கர்த்தர் கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஊழியஞ்செயர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சோதரனோம் சோதராம் சோதரம். அடுத்தது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் கர்த்தரோடு இருக்கணும். அது தேவனுக்கு மிகவும் பிரியமானது. நாம் இந்த நாளிலும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும். தேவ பிள்ளைகள் ஒரு இடத்தில் தோற்று போனது இல்லை. வேதத்தில் உள்ள தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகள் ஒருவரும் தோற்று போனதில்லை. நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நாமும் நம்மையும் கர்த்தர் ஒரு நாள் தோற்று போக விட மாட்டார். சரி, இந்த நாளிலும் நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் அது தேவ சித்தப்படி இருக்கணும். இன்னொன்று, நாம் எடுக்கிற முயற்சி தேவ சித்தப்படி இருக்கணும். இது தேவ சித்தம்தான் என்று அறிந்து அதை செய்யக்கூடிய கிருபை தரணும். ஜெபம். அன்பின் பரிசுத்த தேவனே ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் கர்த்தர் ஆசீர்வதியும். அது தேவ சித்தப்படியே காணப்படணும்ப்பா. ஆண்டவரே, அது தேவ சித்தம்தான் என்று அறிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர்கள் தாரும். ஆண்டவரே, வேதத்தில் தேவ சித்தம் என்று பல காரியங்களை சொல்லியிருக்கிறது. கர்த்தரை கீழ்ப்படுகிறது தேவ சித்தம். ஆண்டவரே, பரலோகத்து தேவ பிள்ளைகள் போக என்பது தேவ சித்தம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுவது தேவ சித்தம். தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க என்பது தேவ சித்தம். நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம் பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த தேவ சித்தத்தை நாங்கள் கர்த்தர்கள் கற்று தந்திருக்காக சோதரம். அதை நாங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமடைன்னு சொன்ன போல நான் இன்னும் பரிசுத்தமடையணும். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தங்களுக்கு இடத்துல காணப்படணும்ப்பா. தேவனுக்கு பயப்படுற பயம் இடத்துல காணப்படணும்ப்பா. தேவனுக்கு பயந்து வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி ஜீவிக்க, அதுதான் தேவ சித்தம் என்று அறிந்து ஜீவிக்க கிருபைத்தார். தேவ சித்தப்படி உடைய பிள்ளைகளை எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே ஆம். அல்லேலூயா. இந்த நாளிலும் இன்டர்வியூக்கு செல்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அப்போல் வேலை வாய்ப்புக்காக சில வருஷங்கள் அல்லது பல வருஷங்கள் சிலருடைய வாழ்க்கையில் வேலை கிடைக்கும், ஆனால் வேறு தொடர்ந்து வேலை செய்ய முடியாத சூழ்நிலை, ஏதோ ஒரு சூழ்நிலை ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஒரு நபர் தெரியும், பல இடத்துல போனாலும் அந்த நாள் சந்தோஷமாக இருந்தாலும் அப்புறம் அந்த வேலை செய்ய முடியாது, ஆச்சரியமாக இருக்கும். சொன்ன காரியம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் பெரியவர், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் கைவிடாத நேசர். ஒரு சூழ்நிலை வைத்திருப்பார். வாசலில் காவல்காரனாக இருந்தவனை தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்தபடியாக உயர்த்தின வல்லமுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். தேவனுமா அன்பின் பரிசுத்த தேவனே, இந்த நாள் இன்டர்வியூக்கு போகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே,
பல இன்டர்வியூவில் அவள் கலந்து கொண்டாலும் தேவனே, ஒருவேளை இந்த நாள் இன்டர்வியூ அந்த வேலை கிடைக்க சித்தமானால் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல தேவன் கிருபை தாரும். ஆண்டவரே, அந்த எழுத்து தேர்வு இருக்குமானால் ஆண்டவர் கேள்விகளுக்கெல்லாம் அந்த அந்த தேர்வை நடத்துகிறவர்கள் என்ன பதிலை எதிர்பார்க்கிறார்களோ அந்த பதிலை எழுத உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே சிந்தனையில் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தடைகள் மாறுவதாக. ஒரு ஜெயமுள்ள ஆண்டவரை இந்த இன்டர்வியூவில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை தாரும். நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் தாரும். அதே போல் ஆண்டவரே, வேலைவாய்ப்புக்காக சில வருஷங்கள் பல வருஷங்கள் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் தருகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஒரு வாசலை திறக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. திறந்த வாசல் இதோ திறந்த வாசல் உமக்கு வைத்திருக்கிறேன் சொல்லி வேதம் சொல்கிறதப்பா. தேவனே, நம்முடைய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்கு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் ஆமென்றும் ஆமேன் என்றும் வாழ்க்கையில் நிறைவேறும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படி தான் கர்த்தர்கள் கற்றுத் தந்திருக்கிறேன். யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் வாசித்து எங்களை சுதந்திரமாக்கி கொள்ள நான் கிருபை தந்த தேவன் அல்லவா. அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பீராக. எல்லா தடைகளும் மாறுவதாக, கோட்டைகள் உடைவதாக. ஆண்டு பெரிய கோட்டை போன்ற கோட்டைகள் உடைத்து ஆண்டவரே, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்ததாவே உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமாக வேலை தருவார்னு விசுவாசோட கர்த்தரை சோதரணும். சோதராம் 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 சோதரம். அல்லேலூயா. அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு பழகிறவர்களோட நம்மோடு வசிக்கிறவர்களோட நாம் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம். அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது நாம் பேசுகிற வார்த்தையினால்தான் அவங்களோட நம்ம இணைகிறோம். சோத்திரம். பார்த்தாலும் வார்த்தையோடு பேசும்போது அதில் உள்ள இணைப்பு அது பூரணப்படுகிறத பார்க்குறோம். அப்படி பேசும்போது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களை இடரப்படக்கூடாது, துக்கமடைய செய்யக்கூடாது, அவளை வேதனைப்படுத்தக்கூடாது. ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரிசுத்த தேவனே, என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாரும் இந்த கருத்தில் தருகிறோம். வீணான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதப்பா. மற்றவர்களை சங்கடப்படுத்துகிற வார்த்தைகள், சண்டையை உருவாக்குகிற வார்த்தைகள், குழப்பங்களை உருவாக்குற வார்த்தைகள், குடும்பத்திற்கு சமாதானத்தை கெடுக்கிற வார்த்தைகள், அமைதியான ஒரு குளத்தில் கல்லறிகிறது போல சிலர் வார்த்தைகளை விட்டு அதனால் பெரிய குழப்பங்கள் குடும்பங்களை வருகிறதை நாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட நபராக நாங்கள் யாரும் இருக்கக்கூடாதப்பா. எங்களோட வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். எங்களோடு வசிக்கிறவர்களுக்கு, எங்களோடு பழகிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படி எங்கள் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தர முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். இன்றைக்கு சில பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அது என்ன பிரச்சனைன்னு கர்த்தர் அறிவார். சிலர் வெளியே சொல்ல முடியாது, சிலர் சொல்லலாம். பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை தர முடியாது ஜெபணும். பரிசுத்த தேவனே, வாழ்க்கையில் அநேக குடும்பங்களில் நாங்கள் அநேகரோடு கொஞ்சம் பழகும்போது பேசும்போது ஆண்டவரே, நாங்கள் அநேகரை குறித்து அப்படியுடைய இவள் வாழ்க்கையில் ஒரு சிக்கல் இருக்கிறதே என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. தேவனே, அப்படிப்பட்ட சிக்கலில் சிக்கி நெருக்கப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நாளிலே ஒரு விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு வேலையை சொல்ல முடியாது, மனதுக்குள்ளே வைத்து புழுங்கி கொண்டிருப்பார்களப்பா. தேவனே, கர்த்தர் இறங்கி கர்த்தருடைய ஆவியான அசைவாடி இந்த பிள்ளைகளுக்கு நெருக்கங்களை கர்த்தரை மாற்றி ஒரு விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை சோதரணும். சோதராம் 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 சோதரம். நம்முடைய சரீரம் நல்ல பலத்தோடு சுகத்தோடு காணப்பட ஜெபணுமா? அன்பின் பரிசுத்த தேவனே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் அங்கத்தில் நம்முடைய கருத்தில் தருகிறோம். தேவனே, சரீர சுகத்தை விரும்புகிற தேவனே, ஆண்டவர் யாராவது இதில் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் ஆண்டவரே வைத்தியர்களால் கைவிடப்பட்டு வைத்தியர்களால் அலக்களிக்கப்பட்டு தன் பணத்தை எல்லாம் ஆண்டவர் வைத்தியர்களுக்கு செலவழித்து சோர்ந்து போய் யாராவது இருப்பார்களானால், ஏசப்பா, வேதம் சொல்வது உம்முடைய வசனத்தை அவளை குணமாக்குறது தேவனும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அனுப்பி இந்த தழும்புகளால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின்
அதிகாரம் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இப்பொழுது பலவீனப்பட்டு யாராவது ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைய ஆணி வாய்ந்த கரம் உடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்த முடியாமல் இடத்துல கெஞ்சி ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுடைய சுகவீனம் இயேசு நாமத்தை மாறி போவதா. ஒரு புது பலம் உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை இறங்கட்ட முடியும். ஒரு புது பலம், தேவனால் வருகிற பலன் ஆண்டவரே உடைய பிள்ளை சரீரத்தை இறங்கட்டும். நல்ல சுகபலம் தாரும். வயது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு நல்ல பலம் தாரும் ஆண்டவரே. சின்ன பிள்ளைகள் அடிக்கடி சுகவீனப்படுகிற பிள்ளைகள் இருப்பார்கள். கர்த்தரவர்களுக்கு நல்ல சுகந்தபடியாக ஜெபிக்கிறோம். மருத்துவமனை சிகிச்சைக்கா பொருள்களுக்கு கர்த்ததாமே நல்ல சந்தோஷமாக செய். ஒன்றுமில்லை, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சமாதானத்தோடு வேதனையோடு போகிறவர்கள், கலங்கி போகிறவர்கள் சந்தோஷமாக வரணும்ப்பா. பலவிதமான டெஸ்ட்டுகளுக்கா போகிறவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உடைய சரீரத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல ரிப்போர்ட் விழுந்து இந்த பிள்ளையை சுகமாக சந்தோஷமாக ஜீவிக்க நான் ஆண்டவர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆமென், அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் இன்றைக்கி பல வருஷங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ரூபா இருந்தால், அதாவது எங்கள் அப்பாவுக்கு மாத சம்பளம் அன்றைக்கி அவர் சொன்ன ஞாபகம் 90 ரூபா. நான் வேலைக்கு வரும்போது எனக்கு சம்பளமே 235 அப்படி ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி செலவு மிக குறையும். 4 ட்ரெஸ் தான் இருக்கும், இல்லை 3 ட்ரெஸ் தான் இருக்கும், அவ்வளோதான். அது நிறைய செலவு, அதாவது ஆகாரத்துக்கு கொஞ்சம் தேவைப்படும், அவ்வளோதான். மற்றபடி செலவுகள் ரொம்ப குறைவு. ஆனால் இன்றைக்கு ஆகாரத்துக்கு 1% மீதி 99% வேறு செலவு. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம கடந்து வந்தாச்சு. இனி அதை மாற்றவே முடியாது. அந்த செலவில் என்ன காரணம்னோ நம்ம நிறுத்த முடியாது. அதனால் ஏகப்பட்ட செலவுகள் நமக்கு இருக்கிறது குடும்பத்தில். அதனால் அன்றைக்கி குடும்பத்துக்கும் செலவு, இன்றைக்கி அப்படி இல்லை. குடும்பத்தில் 4 பேர் தான், 4 பேருக்கும் தனித்தனி செலவு. அதனால் வருமானங்கள் நிறைய தேவை இருக்குது. கர்த்தர் நமக்கு அந்த வருமான ஆசீர்வாதத்தோடு ஜெபம் பண்ணணும். அன்பின் பரிசுத்த தேவனே, ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வருமானங்கள் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தேவையான வருமானங்கள் கிடைக்க கிருபை தாரும். எந்த வீண் செலவுகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வராதபடி பரிசுத்த தேவனே காத்துக்கொள்ளும். பல விதமான தொழிற்செயல்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசாரி வேலை செய்கிறவர்கள், கொத்தரா வேலை செய்கிறவர்கள், மீன்பிடி வேலை செய்கிறவர்கள், ஆண்டவரே மரம் அறுக்கிறவர்கள், மரம் வெட்டுகிறவர்கள், இன்னும் பல 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 பலவிதமான சொந்த கடை போட்டிருக்கிறவர்கள், சின்ன வியாபாரம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரே கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவர்கள், அரசு வேலை செய்கிறவர்கள், கம்பெனி வேலை செய்ய எல்லாருடைய அருமை ஆசீர்வதியும். அந்த வேலைகளுக்கு எந்த பிரச்சனை காத்துக்கொள்ளும். நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அளவில் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும். எல்லா வீண் செலவு விலைக்கு காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆமென், அல்லேலூயா. அடுத்தது, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அதாவது அதாவது கிறிஸ்தவன் அவர்களுக்கெல்லாம் தெரியும் ஆவிக்குரிய ஜீவியம். சொல்லி கேட்பான், நீ ஸ்பிரிச்சுவலா அப்படின்னு கேட்பான். அதை மகன் படிக்கும்போது கூட உள்ள பையங்க 2 கேட்டாங்களா, பெரிய ஸ்பிரிச்சுவலோ அப்படின்னு. அதாவது கொஞ்சம் கர்த்தருக்குன்னு பயந்து சில காரியங்களில் ஒழுங்குள்ளவர்களாக மற்றவர்களை போல இல்லாதபடி வாழ்ந்து அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பார்கள். அப்போ அவர்கள் அறிந்து கொள்வார்கள். முதல்ல பரிகசிப்பார்கள், பிறகு தடுத்து பார்ப்பார்கள், பிறகு அதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். எதிர்க்கிறவர்கள் ஏற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு மரணம் வரைந்து எதிர்ப்பு உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பெரியவர். ஆமென். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ண தேவன். அல்லேலூயா. சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவு கொஞ்சம் சிரமந்தான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சிரமம். ஆனாலும் நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்ம அவரையே சார்ந்திருக்கும் போதும் கர்த்தர் நிச்சயமாக நம்மை பலப்படுத்துவார். ஒன்று, நாம் தேவரோடு சஞ்சரிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், வேதம் வாசிக்கணும், சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு கிருபை தன்னுடைய ஜெபம் பரிசுத்த தேவனே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு எல்லாரும் நம்முடைய கர்த்தர் தருகிற இந்த வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்கு சேவாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும்ப்பா. எப்பவும் துதிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தரோடு நடக்கணும். எப்படியா நம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வந்து சேரணும், அதுவே எங்களோட வாஞ்சியாக இருக்கணும். உலகத்தில் பரலோ ராஜ்யத்திற்கு எதையெல்லாம் விடணுமோ அதை விடுவதற்கு கிருபை தாரும். யாரோ சொன்னால், எவரோ சொல்லி இப்படி இருந்தால் அப்படியே போய்விடலாம் என்று எங்களை யாரும் வஞ்சித்து விடாதபடி ஆண்டவரே, பரலோ ராஜ்யத்திற்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஜீவனை மறுக்காவிட்டால்
அப்படி என்னை பார்த்தனல் என்பதை சொல்கிறதப்பா. அப்படி வெறுப்பதற்கு என் ஆண்டவர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.